மாவட்டத்தின் சார்பாக அண்ணனுக்கு வரவேற்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த பையனை ட்ரைபேட் போட்டு வரேன். ஹலோ, எங்கள் வாழ்வும் பலமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. என் விழிவெளி நுழைந்து என் இதயனுள் புகுந்து என் இதய சிம்மாசனத்தில் வீட்டிற்கும் என் உயிரினும் மேலான நான் பூஜிக்கின்ற நமது நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கத்தை மற்றும் நம் நாடார் சமுதாயத்தில் ரத்தத்தின் ரத்தமான என் உயிரோடு கலந்த என் அன்பு தொண்டர்களுக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்ன பிரச்சனை பாத்துறோம், ஏன் கிளிச் ஆகுது மாட்டேன்னா என்ன கொங்கு தேச மக்களுக்காக கொள்கை வாழ்க்கை அங்கநேயரை எதிர்த்து போரிட்டு வீரமரணம் அடைந்த நம்முடைய முப்பாட்டர் மாவீரன் குணாளர் அவர்களை வணங்குகின்றேன். உலகம் போற்றும் ஒப்பந்த தலைவர், தமிழகத்தில் 9 ஆண்டு காலம் ஆட்சி செய்த பொற்கால ஆட்சியை கொடுத்த நம்ம இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உலக மக்கள் எல்லாம் வணங்குகின்ற மனித தெய்வமாக வாழ்த்து காட்டிய நம்முடைய தாத்தா கருமவீரர் காமராஜர் அவர்களை வணங்குகின்றேன். இன்றைய தினத்தில் நமது கொங்கு நாட்டு மாவீரன் குணாளர் நாடர் அவர்களுக்கு 221வது வீர வழிபாடு விழா நமது நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாகவும் மாவீரன் கட்டுத்தறிக்காரன் குணாளர் நாடார் அறக்கட்டளை சார்பாகவும் இப்பொழுது சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த சிறப்புமிக்க நிகழ்ச்சியை நமது சங்கத்தின் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர நிர்வாகிகள் கடந்த 15 நாட்களாக இரவு பகல் பாராமல் கண் துஞ்சாமல் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று நம்முடைய சமுதாய சொந்தங்களை எல்லாம் சந்தித்து நம்முடைய முப்பாட்டன் மாவீரனுக்கு வீர வழிபாடு செய்ய நீங்களெல்லாம் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை தமிழ்நாடை திரும்பி பார்க்கும் அளவிற்கு நடத்தி காட்டிய எனது ஒட்டுமொத்த நிர்வாகிகளுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் ஒரு அரசியல் கட்சிக்கு நிகரான வகையில் ராணுவ கட்டுப்பாடோடு மிக பிரமாண்டமான 4 சக்கர வாகனங்கள் பேரணி, 2 சக்கர வாகன பேரணி, அதிலும் நம் அன்பு சகோதரர்கள் மகளிர் வாகன பேரணி என ஒரு அரசியல் கட்சிக்கு நிகராக மிக பிரம்மாண்டமான வாகன பேரணி நம்முடைய இளைஞர் பட்டாளர்கள் ஈரோடு வெள்ளூர் கிராமத்தில் மணிமண்டபம் அமைத்து சிலை, வெங்கல சிலை, குதிரையுடன் செய்ய வெங்கல சிலை நிறுவி அரசு விழாவுக்கு அறிவிக்க வேண்டும் என்று கடந்த மிக சீர்படும் சிறப்போடு திரும்பி பார்க்கும் அளவிற்கு நாம் அந்த நிகழ்ச்சியை கொண்டாடி வருகின்றோம். தீரன் சின்னமலையுடன் சேர்த்து ஆங்கில எதிர்த்து போரிட்டு அவரோடு தூக்கிலிடப்பட்டவர் தான் நம்முடைய குணாளர் நாடார். அங்கே தீரன் சின்னமலை அவர்களுக்கு மிக பிரம்மாண்டமான முறையில் மணிமண்டபம் அமைத்து அரசு விழா கொண்டாடுகிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொள்கிறார்கள். அதே போல சென்ற ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மாவீரன் பொல்லான் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைத்து மிக பிரம்மாண்டமாக இன்னைக்கு ஓடாநிலையில் காட்சியளிக்கின்றது. நம்முடைய ஒட்டுமொத்த நாடார்களின் இயக்கமாக நம்முடைய ஒரே கோரிக்கையாக நம் மாவீரர்களுக்கு ஒரு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று அயராது பாடுபட்டு வருகின்றோம். கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி
மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் சு முத்துசாமி அவர்கள் எப்படி வந்து உணவர்களுக்கு மணிமண்டம் கட்ட வேண்டும் என்று தொடர் முயற்சி எடுத்தார். நாள்ல இருக்கு பாரு. அதற்காக அவருடைய ஆலோசனை பேரில் அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் ஏஜி வெங்கடாசலம் ஐயா அவர்கள் 2 முறை வரலாற்று சிறையில் நிற்க சட்டசபையில் நம்முடைய குடாநாதர் பெயரை பதிவு செய்து கோரிக்கை வைத்தார். அதனைத் தொடர்ந்து ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் அவர்கள் இறுதிக்கட்ட சட்டமன்றத்தில் மாநிலத்திற்கு மணிமண்டபத்திற்கு கோரிக்கை வைத்தார். தொடர் முயற்சி எடுத்தும் சென்ற முறை நம்மளுக்கு பலனளிக்கவில்லை. ஆனால் சென்ற முறை நாம் பேசும்போது குணானந்த அவர்களுக்கு அடுத்த ஆண்டு அரசு விழாக இருக்கும் என்று நாங்கள் மனதால் நம்பினோம். கடுமையாக உழைத்தோம். பார்க்காத தலைவர்கள் இல்லை, பார்க்காத சட்டமன்ற உறுப்பினர்களை, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேரை சந்திச்சிருக்கோம். மற்ற அமைப்பு மாதிரி ஆடிக்கு இருக்க அமாவாசை இருக்க கிடையாது. ஆடி மாசம் ஆனா நானே குணாநாதர் போட்டோ வைக்கிறேன், நானே கொண்டாட சொல்லி நமக்குள் பல்வேறு பிரிவுகளை உண்டாக்கி தனியாக 100 பேர் 200 பேர் சேர்ந்து கொண்டு நானும் வரவேற்கின்று நம்மோடு சேர்ந்து ஒன்னா நிற்காமல் போட்டி பொறாமையின் காரணமாக தனித்தனியாக செய்கிறார்கள். தப்பில்லை, செய்யட்டும். இவ்வளவு முயற்சிக்கும் நடக்காமல் போனது அதுவும் ஒரு காரணம். ஆனால் இந்த முறை ஆளுகின்ற அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு நமது நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக நம்முடைய மாநிலங்களுக்கு அரசு விழா அறிவிக்க வேண்டும், மணிமண்டபம் அமைக்க வேண்டும், சிலை அமைக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கோரிக்கை வைக்கின்றேன். அப்படி ஒரு கால் நடக்காவிட்டால் நமது சொந்த பந்தங்கள் எல்லாம் சொன்னார்கள், ஏன் நீங்கள் 5 ஆண்டுகளாக இவ்வளவு சிரமப்பட்டு இவ்வளவு விழா எடுத்து லட்சக்கணக்கான பணங்களை கொட்டி கிட்டத்தட்ட 5 பங்கன் 1.25 கோடி ரூபாய் 1,25,00,000 நம்ம செலவு பண்ணி இந்த பங்கன் பண்ணிருக்கோம். அதெல்லாம் நிர்வாக உழைப்பு எவ்வளவோ. ஏன் சிரமப்படுறீங்க? நம்ம சமுதாயத்தில் செல்வாக்கா பணமா? நாமளே ஒரு இடத்தை வாங்குவோம், நாமளே ஒரு மணிமண்டபம் கட்டுவோம், நாமளே சிலை வைப்போம் சொல்லி இந்த ஆண்டு மாவீரன் கட்டுத்தறிக்காரன் குணாநாதர் அறக்கட்டளை துவக்கியுள்ளோம். உங்களுடைய பேராதரவோடு அறக்கட்டளையில் நீங்கள் எல்லாம் இணைந்து நிச்சயமாக சிலை நிறுவப்படும். நீங்க எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா குலதெய்வம் கோயில் எல்லா ஊர்லயும் குலதெய்வம் இருக்கு. கருப்பராயன், அன்னமாரி, மகாமணி, பச்சைமணி, தோட்டக்காட்டு கருப்பராயன் எத்தனையோ சாமி இருக்குது. அத்தனை சாமி கோயிலுமே வருஷமான வரி 20,000 10,000 வைக்கிறோம். சாமி ஆகும் கோயில் கட்டணும்னா 10,000 மாங்கல்ய வரி வைக்கிறோம். அது மாதிரி தயவு செய்து வரலாற்றில் 250 ஆண்டுகளாக மறைக்கப்பட்ட ஒரு வரலாறை மீட்டெடுக்க நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு தர வேண்டும். நம்முடைய மணிமண்டபத்தில் அத்தனை பேருடைய பெயரும் பொறிக்கப்படும். பொன்னெழுத்துக்களால் உங்கள் பெயர், உங்க அப்பா பெயர், உங்கள் ஊர் இதெல்லாம் பொறிக்கப்படும். நீங்க எல்லாம் பொதுக்குழு உறுப்பினராக அதில் இணைய வேண்டும். அதுபோக நம்முடைய தொழிலதிபர்கள், மிக பெரும் ஜாம்பவான்கள், நன்கொடைகளாக நீங்கள் மிகப்பெரிய தொகையை அளிக்க வேண்டும். நாம் ஆவணி மாதம் தொடங்கியவுடன் அதற்குண்டான இடம் வாங்கப்படும். அதற்கு அடுத்த வேலையை தொடர்ந்து செய்வோம். அடுத்த ஆண்டு நிச்சயமாக சிலை தான் மாறப்படுவோம். அடுத்த வந்து கண்டிப்பா நம்ம பிளக்ஸ் மாறப்படுவாங்க. நம்முடைய குணாநாதர் வெங்கட சிலைக்கு தான் மாறப்படுவது. நீங்க எல்லாம் வேலை செய்து உறுதி எடுத்தீங்க. உங்களை நம்பி, நம்ம சமுதாய மக்கள் நம்பி இந்த காரியத்தில் இறங்குற உன்னோடே சொல்ற ஒரு நாளும் எங்கள் சங்கமும் சரி, நமது சங்கத்தின் நிர்வாகிகளும் சரி, நானும் சரி, நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் அந்த குணாநாதருடைய திருக்கோவிலுக்கு தான் செல்லுவதை தவிர எங்களுடைய பாக்கெட்டுக்கு ஒரு பைசா வராது. உறுதியா சொல்றேன். நீங்க எத்தனையோ சங்கங்கள் உருவாயிருக்கலாம். இந்த கொங்கு மண்டலத்தில் இதுவரை 100 கணக்கான சங்கங்கள்
சங்கங்கள் உருவாகியுள்ளன. ஓகே ப்ரோ, அது மட்டும் தமிழகம் முழுவதும் 4000 சங்கங்கள் உள்ளன. அத்தனை சங்கங்களும் சாதிக்காத ஒரு விஷயத்தை நம்முடைய நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கம் நிச்சயம் உங்கள் ஆதரவோடு சாதிக்கும். அதுக்கு ஒரே எடுத்துக்காட்டு, போன முறை சொன்ன சென்ற ஆட்சி காலத்துல கோபி நகராட்சி நுழைவாயில் கிளம்புறம் வந்து எம்ஜிஆர் நூற்றாண்டு வரையில் வச்சுட்டாங்க. சங்கங்கள்லாம் போராடினாங்க. அவங்களால காமராஜர் பெயர் வைக்க முடியல. ஆனா இந்த முறை கிளம்புற மேல்புற ஆட்சி இடித்து கட்டும் பொழுது ஆரம்பத்திலிருந்தே தொடர் முயற்சியாக நமது சங்கத்தினுடைய நிர்வாகிகள் நானும் சேர்ந்து மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களையும் துணை முதல்வர் உதயநிதி அவர்களையும் மாண்புமிகு அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி அவர்கள், அண்ணன் முத்துசாமி அவர்கள் மற்றும் நகராட்சி நிர்வாகம் சேர்மன் அவர்கள் அனைவரும் தொடர் முயற்சியாக சந்தித்து நம்முடைய மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் சு முத்துசாமி அண்ணன் அவர்களை இந்த நேரத்தில் நல்லதா ஒரு கையெழுத்து சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு பெருந்தலைவர் காமராஜர் நுழைவு என்று கோபியில் மேல்புற வளைவிற்கு 2 புறமும் பெயர் வைக்கப்பட்டுள்ளதற்கு அவர் முழு முயற்சி எடுத்தார். அதற்காக இந்த நேரத்தில் அவருக்கு நன்றியை குறிக்க வேண்டியிருக்கிறேன். அந்த வரலாறு மீட்டெடுக்கிறது சாதாரண விஷயம் வேணா, ஏதோ ஆடிக்கு வர்றோம், பங்கன் பண்றோம், கிளம்புறோம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. நம்முடைய வரலாறு மறைக்கப்பட்டால் நான் வாழ்ந்ததுக்கான அர்த்தமே இல்லாமல் போய்விடும். வரலாறு மறந்த எந்த சமூகமும் வரலாறு படைக்க முடியாது. அதனால வரலாறு மீட்டெடுப்பதுதான் கர்மவீரர் காமராஜர் ஐயால் துவக்கப்பட்ட அந்த நகராட்சி நுழைவாயில் வரலாறு மறைக்கப்பட இருந்தது. அதனை நமது சங்கம் முறியடித்து பெருந்தலைவர் காமராஜர் வளைவு என்று பெயர் வைத்துள்ளார்கள். நீங்க அந்த வழியை போனீங்கன்னு தெரியல. நீங்க அந்த போயிருக்கீங்களா? யாரெல்லாம் போயிருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம் தான். உண்மையிலே என் மனசு எனக்கு பாருங்க அப்படியே அந்த அதை கடக்கும் போது அப்படியே சிரிக்குது நான் உடம்பு. அந்த பாதை கடக்கும் போது நம்ம நம்ம பெருந்தலைவர் பேரை கொண்டு வந்துட்டுங்கிற அந்த திருச்சி இருக்கிறீங்களா, வாழ்க்கையில எத்தனை கோடிகள் இருந்தாலும் சொன்னாதான் நீங்க 100 கோடி 50 கோடி கொடுத்தா சொல்லி அந்த ஒரு சாதனை செஞ்சிருக்குது. அதே போலதான் வெறி கொண்டு வேங்கையா நாங்க இருக்கோம். குணாளர் அவர்களுக்கு அரசு விழா அறிவிக்க கடைசிக்கு வாழ மாட்டோம். இந்த உடம்புகள் உயிர் இருக்கும் வரை குணாளருக்கு மணிமடம் கட்டாமல் விட மாட்டோம். இந்த வெள்ளோடு உறுதியாக நிறைவேற்றிடும். நீங்க எல்லாருமே நாடார் சமுதாயம் நீ சாதாரணமா நினைச்சிடாதீங்க. நாங்களாம் நாடார்னு சொல்றதுக்கே வெளியே சொல்றதுக்கு வெக்கப்பட்டது எத்தனையோ பேர் வெள்ள சட்டை போட்டுக்கிட்டு நான் அந்த மேல்மட்டையெல்லாம் செய்துக்கிட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணோம். நம்ம நாடார்னு தெரியக்கூடாது. ஆனா நாடார்னு பிறந்ததுக்கே நீங்க பெரிய சாதனை. நீங்க போன ஜென்மத்தை கொடுத்து வச்சு போனோம். நாடாரில் பிறந்ததற்கு போன ஜென்மம் 7 ஜென்மம் நீங்கள் புண்ணியம் அடைக்க வேண்டும். அப்படிப்பட்ட மிக உயர்ந்த சமூகம் நாடார் சமூகம். சுதந்திரம் அடைவதற்கு முன்னரே கடையிலிருந்து சென்று வியாபாரம் செய்து இன்று மிக பெரும் ஜாமானாக தமிழகத்திற்கு ஏன் இந்தியாவுக்கே அதிகமான வருவாயை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் நம் நாடார் இனம். சுதந்திரம் அடைவதற்கு முன்னரே ஒற்றுமையை பறைசாற்ற சங்கம் ஆரம்பித்து நாடார் மகாஜன சங்கம் லட்சணமதார் சங்கம் என்று ஆரம்பித்து ஒற்றுமையை உலகுக்கு காட்டிய சங்கம் நம்ம இனம் நம் நாடார் இனம். சுதந்திரம் அடைவதற்கு முன்னரே பல மேலாண்மையை தெரிந்து கொண்டு தமிழ்நாடு மெர்கேடர் வங்கியை உருவாக்கி பல மேலாண்மை நிர்வாகம் செய்தவர்கள் நாடார் சமுதாய சொந்தங்கள். 2000 வருடங்களுக்கு முன்னால் சேர சோழ பாண்டிய வம்சத்திற்கு வந்த நம்ம நாடார்கள் இந்த நாட்டிற்காக இந்த இந்திய தேசத்திற்காக அன்னையை எதிர்த்து போரிட்டு வீரமாக நடந்த இனம் நம் நாடார் இனம். நம் நாடார் இனம் என்பது நம்முடைய குலத்தொழில் பனைமறை வேறு தொழில் அல்ல. நம்முடைய குலத்தொழில் போர் புரிதல்,
அதுதான் 2000 வருடத்துக்கு முன்னால், 1000 வருடத்துக்கு முன்னால், 500 வருடத்துக்கு முன்னால். அதான் நம்முடைய குலத்தொழில். வீரத்திற்கும் விவேகத்திற்கும் நேர்மைக்கும் உண்மைக்கும் பேருமான சமுதாயம் இந்த நாடார் சமுதாயம். நம்ம அரசியல் ஏன் முன்னுக்கு வர சொல்லுங்க, யாருக்காவது தெரியுமா? நாடார் சமுதாயம் அரசியல் முன்னுக்கு வர முடியல. அரசியல் உண்மை, நேர்மை, சூழ்ச்சி இதெல்லாம் எது தெரியாம இருந்ததுன்னா நம்மளால அரசியலுக்கே வர முடியாது. உண்மையா இருக்கக்கூடாது, சூழ்ச்சி செய்ய தெரியணும், அடுத்தவங்க எப்படி ஏமாத்தணும் தெரியணும், யாரை ஏறி போட்டு முடிச்சுட்டு போகணும் தெரியணும். இதெல்லாம் நம்ம பழகிருந்தோம்னா நாமெல்லாம் மிகப்பெரிய அரசியல்வாதி உருவாகி இருப்போம். நான் காமராஜர் வழி வந்தவர்கள். காமராஜர் இந்த சூழ்ச்சி தெரியாது, உண்மை நேர்மை இதை தவிர்த்து அவர் எதுவுமே நம்ம கற்றுக் கொடுக்கல. அப்ப நாமளும் அப்படியே இருந்ததுனால பின்னால் வந்த அரசியல்வாதிகள் நம்ம எல்லாம் பயன்படுத்தி கொண்டார்கள். அது எல்லாரும், நீங்க எந்த கட்சியா இருங்க, நீங்க எல்லா கட்சியும் இருந்துங்க, நீங்க எல்லாருமே கருவேப்பிலையாக மட்டுமே இருப்பீங்கன்னா நீங்க ஒரு நாள் ஒரு மாவட்ட செயலாளராகவோ, ஒரு மந்திரியாகவோ, ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவோ, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகவே வர முடியாது. நம்ம அப்படி பழக்கி வச்சுட்டாங்க, நம்மள அதுக்கு வெளியே வர மாட்டேங்கிறது. இன்னொன்னு நல்ல நேரத்தில் பதிவு பண்றேன். எங்க நிர்வாகிகள் ஊருக்குள்ள போய் சங்கத்தில் சேர்ந்து சொல்லுவோம், ஆனா சங்கத்தில் சேருங்க, நம்மளாம் ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, ஆனா நான் அந்த கட்சியில் இருக்கிறேன், நான் இந்த கட்சியில் இருக்கிறேன், எங்க தாத்தா காலத்துல நான் அதுல இருக்கிறேன்னா நான் வந்தா நல்லா இருக்காது, எனக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னையா பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னா வார்டு செயலாளர், வட்ட செயலாளர், வண்டு முருகன், இதுதான் போஸ்ட். இதுல இருந்து தாண்டி நம்ம சமுதாயத்துக்குள்ள வரமாட்டேங்கிறாங்க. ஆனா சென்ற தேர்தலில் காலகாலமாக அதிமுகவுக்கு போட்ட தொண்டன், காலகாலமாக திமுகவுக்கு போட்ட தொண்டன், காலகாலமாக பாஜக போட்ட தொண்டன், காலகாலமாக காங்கிரஸ் போட்ட தொண்டன் எல்லாத்தையும் தூக்கி எடுத்துட்டு பட்டனை மாத்தி அமைத்திருக்காங்க. அப்ப மனசு மாறுல. இவ்வளவு நாளா நம்மகிட்ட மாறாதுன்னு சொன்னவங்க ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி மக்கள் மாறும்போது பட்டனை மாத்தி அமைக்கிறீங்க. அப்ப ஏன் நாடார் சமுதாயத்திற்கு நீங்க வரமாட்டேங்கிறீங்க? நம்ம எல்லாம் ஒன்றாக இருந்தால் இன்று கொங்கு மண்டலத்தில் 50 லட்சம் 50 லட்சம் வாக்காளர்கள் கொண்டது நாடார் சமுதாயம். ஆனா நம்மளால ஒரு எம்எல்ஏ ஆக முடியுதா? ஒற்றுமையை நாடார்கள் நிறைந்திருக்கிறோம், ஆனால் எல்லோரும் பிரிந்திருக்கிறோம். நம்ம எல்லாம் ஒண்ணு சேரணும்னா கடலோட மாநாடு போடணும். இன்னைக்கு எல்லா கட்சியும் மாநாடு போடுறாங்க, எல்லாரும் எல்லா கட்சியும் இருப்பாங்க. ஆனா ஜாதி கட்சியும் மாநாடு போட்ட மொத்த பேரும் போய் நிற்பாங்க. பாமக மாநாடு போட்டால் அத்தனை கட்சி இருக்கக்கூடிய வண்டியர்களும் அங்கே திரள்வார்கள். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மாநாடு போட்டால் அனைத்து கட்சி இருக்கக்கூடிய மக்கள் அங்கே போய் நிற்பார்கள். அண்ணன் கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் மாநாடு போட்டால் அனைத்து கட்சியில் இருக்கக்கூடிய அவர்கள் சொந்தங்கள் அங்கே நிற்பார்கள். ஆனால் நம் நாடாளுமன்ற கூட்டம் போட்டால் கட்சியில் உள்ள நிர்வாகிகள் உறுப்பினர்கள் வரமாட்டார்கள். எந்த கட்சியும் சாதாரண கூட்டத்தில் வருவார்கள். இதுதான் நமக்கு நாடார் சமுதாயத்தை கொடுத்த மிகப்பெரிய சாபக்கேடு. இதை என்னைக்கு உடைக்கிறோமோ அன்றைக்கு இந்த கொங்கு மண்டலத்தில் 3 நாடார் அமைச்சர்கள், 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் உருவாவார்கள். உருவாக வேண்டுமா வேண்டாமா? இந்த கொங்கு மண்டலத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் உருவாக்க வேண்டுமா வேண்டாமா? சட்டம் மக்களை உறுதியா மாறினா மாற்றம் ஒன்றே மாறாதது, மற்றது எல்லாமே மாறக்கூடியது. நான் நினைத்தால் தமிழக அரசையை மாற்றி காட்ட முடியும். இன்னைக்கு தென் மாவட்டத்தில் 3 அமைச்சர் இருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. ஆனா நம்மளுக்கு எந்த சப்போர்ட் இருக்காது. நீங்க முடிஞ்சா தென் மாவட்டம் போய் ஒரு காரியம் செஞ்சு பாருங்க. அவங்களுக்கு அண்ணன் மின்னல் சீவன் வந்திருக்காரு, நம்ம அமைச்சர் நம்ம சப்போர்ட் பண்றது இல்லை. அப்போ நமக்கான ஒருத்தரை இங்கு தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயத்தில்
நாம் இருக்கின்றோம். அது நம்ம அமைப்பு நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன். உங்க கட்சியிலே நிக்க சொல்லுங்க, டிவிக்கு நிக்க சொல்லுங்க, ஏடிஎம்கே நிக்க சொல்லுங்க, டிஎம்கே நிக்க சொல்லுங்க, பிஜேபி நிக்க சொல்லுங்க. நீங்க எந்த கட்சியில் நாராயணன் கொடுத்தாலும் நாங்க எல்லாரும் போய் நிற்போம், கட்சியின் மறந்து நிற்போம். இது வந்து போஸ்டர் ஆனா கொடுக்கறது இல்ல, போயிட்டு இருக்கு, போர் தான் போயிட்டு இருக்கு. இருக்கிறவங்க நாம் இருக்கிறோமா அதுவும் இல்லை. நீ எல்லாம் ஒற்றுமை இருந்தால் நிச்சயமாக சாத்தியம். இங்க ஓடுறது அவனுக்கு இங்க வந்துடும். இன்னும் ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது, பெருந்துறை இடைத்தேர்தல். லைவ் எல்லாமே இதுல தான் போகும். கதவளத்துக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு. சென்ற முறை அவ்வளவு போராட்டம் அவ்வளவு இதெல்லாம் பண்ணீங்க. ஏடிஎம்கே, டிஎம்கே, டிவிகே மூணுமே இந்த 60 தொகுதியில் நாடாட்சி தரல. எல்லா சமுதாயத்துக்கும் சீட்டு, எல்லா சமுதாயத்துக்கும் அமைச்சர், ஆனா நாடாளுக்கு ஒரு எம்எல்ஏ கூட கொடுக்கல. அப்ப இந்த தடவை பெருந்துறை ஒன்றியத்திற்கு பெருந்துறை தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருகின்றது. அதுக்கு நான் 3 கட்சிக்குமே கோரிக்கை வைக்கிறேன். மாண்புமிகு முதல்வர் சி. ஜோசப் விஜய் அவர்களுக்கும், மாண்புமிகு முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும், மாண்புமிகு முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் 3 கட்சிக்குமே நான் கோரிக்கை வைக்கின்றேன். இடைத்தேர்தலில் நாடாருக்கு தயவு செய்து சீட்டு ஒதுக்குங்க. அப்படி நீங்கள் நாடாருக்கு ஒதுக்கவில்லை என்றால் நாம் ஒரு 200 வேட்பாளர் நிற்கலாமா? தேர்தல் தொகுதி 200 வேட்பாளர் நிறுத்துவோம், நிற்கலாமா? உறுதியா பண்ணோம்னா நம்ம ஏதோ வாழ்ந்தோம் பிறந்தோம் வாழ்ந்தோம் இருந்தோம் இல்லாம எதையாவது விட்டுட்டு போவோம். அந்த மக்களுக்கு நம்மளால முடிஞ்சது எதையாவது சாதிச்சுட்டு போவோம். 200 பேர் நீங்க உறுதியா இருந்தால் நிச்சயமா பெருந்துறை இடைத்தேர்தல் தமிழகத்தின் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நீங்க எல்லாம் உறுதியா கூட நிற்கணும். இன்னொரு நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன், உங்க கட்சியில கோரிக்கை வைங்க, நாளைக்கு சொல்லி. அடுத்ததாக நமக்கு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணன் எஸ்.பி. வேலுமணி அவர்கள் தலைமையில் வர்றாங்க. அதுக்கடுத்து நாம் மாவட்ட இருக்கக்கூடிய நம்முடைய நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமன் வர போறாங்க. அதுக்கடுத்தது நம்முடைய நாடு கட்சியின் மாண்புமிகு அமைச்சர் கே. செங்கோட்டையன் அவர்களும், மாண்புமிகு அமைச்சர் பாலாஜி விஜய் அவர்களும் அவர்கள் டீமோட வர போறாங்க. நம்ம எல்லாருமே இருந்து தயவு செய்து 1 மணி வரை இருந்து அனைவருக்கும் நம் கூட்டத்தை காட்ட வேண்டும். அனைவரும் உள்ளே அமர்ந்து அவர்கள் பேசுவதை கவனிங்கள். நம்முடைய கோரிக்கை கொடுப்போம். நாடு கேட்டதோட நாடாண்ட வம்சம், நாடார் வம்சம், இந்த நாட்டை ஆள பிறந்தவர்கள், இந்த மண்ணை ஆள பிறந்தவர்கள், தயவுள்ள அன்பு ஒன்றின் சமுதாய மக்களே, நீங்கள் அனைவரும் ஒரு மையப்படுவீர்கள், ஒரு ஏழு மாநிலம் குணாளர்களுக்கு எப்படி ஒன்று சேர்க்கிறோமோ அதே போல எங்களோடு நீங்கள் உறுதுணையாக இருங்கள். நிச்சயமாக பல்வேறு சாதனைகளை இந்த சங்கம் படைக்கும் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆமா மாறி கட் பண்றது மாறி புரியுமா? தினம் மறுபடியும் ப்ரிவியூ வந்துரும். எல்லாரும்